வணக்கம். வருகிற 2025ஆம் ஆண்டு ராசி பலன்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்தரகுமார், கொங்கு மண்டலத்திலிருந்து. பொறுமை கடலிலும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆமாங்க, இப்பேற்பட்ட பழமொழிக்கெல்லாம் சொந்தக்காரர் இந்த கும்பராசிக்காரங்க தாங்க. கும்பராசியினுடைய பொறுமை கடலிலும் பெரியது தானுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பொறுமைனால இவங்கள மாதிரி பொறுமையாக இருக்கிறதுக்கு இந்த ராசிகளே வச்சு 12 ராசிகளே வச்சு இவங்களுடைய அமைப்பு மிகவும் ஒரு சிறப்பான அமைப்புங்க. அதுக்காக எந்த விஷயத்துலையும் இவங்க பொறுமையாகவே இருப்பாங்களா அப்படின்னா இல்லைங்க. எந்த விஷயத்தில் ஸ்பீடாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் ஸ்பீடாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய அமைப்பு அந்த ஸ்பீடாக இருந்தாலும் ஒரு நேர்த்தியான அமைப்பு இவங்ககிட்ட இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா பொறுமை என்பதே இந்த ராசியின் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்குது. இப்பேற்பட்ட பொறுமை மிக்க கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வருட கிரகங்கள் பயிற்சியினுடைய அமைப்பை பார்க்கலாங்க. சனி பகவான் இது நாள் வரை ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறவர் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு ராசிக்கே வரப்போகிறார். அதாவது கும்பத்துக்கே இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். அது பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் தான். ராசியை குரு பார்க்குற அமைப்பு மிகவும் அற்புதமான அமைப்புங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி அமைப்பில் இந்த ஜென்ம சனி அமைப்பு தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பணம்னா என்ன, நண்பர்கள்னா யார், உறவினர்கள்னால் எப்படி இருப்பாங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் அதனுடைய படிப்பினையை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தானுங்க இந்த ஜென்ம சனி அமைப்பு. அதாவதுங்க ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பர்சனல் லோன் அல்லது ஒரு ஹவுசிங் லோன் போகிறீங்கன்னு வைங்களேன். அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் லோனுக்குன்னு கொண்டு போனீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு மட்டுமே லோன் தந்துட மாட்டான். அந்த டாக்குமெண்ட்டுடைய தாய் பத்திரம் வேணும், பட்டா வேணும், சிட்டா வேணும், அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்னுடைய அனைத்து விதமான அமைப்புகளும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு சேர்ந்துருங்க. அந்த லோன் அப்படிங்கிற ஒரு இது போகும்போது லோனுங்கிறது நம்மளுடைய கடன் தான் இருந்தாலும் அந்த பத்திரம் முழுமை அடையக்கூடிய அமைப்பு அந்த லோனுக்கு போகும்போது கிடைக்குங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் முழுமை அடையணும் அப்படின்னா இந்த ஜென்ம சனியை கடந்து தான் ஆகணுங்க. ஏன்னா இந்த ஜென்ம சனியில் அமைப்பில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான்கிட்ட மட்டுமே இருக்குது. அது இந்த ஜென்ம சனி அமைப்பில் மிகவும் சிறப்பாக அமையுங்க. ஏன்னா இப்போ வாழ்க்கையை எப்போவுமே யதார்த்தமாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். அந்த அமைப்பு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நடக்காது. நீங்கள் உங்களை எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்குமோ அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த 9 நவகிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு அமைப்பு. அங்கேயே அடிப்பாருங்க. நீங்கள் குழந்தைகள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கீங்களா, குழந்தைகளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். தாயாரின் விஷயத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கீங்களா, தாயாரினுடைய உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருப்பார். தாயாரின் மூலிமா உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுப்பார். மனைவி கணவன் மூலிமா அதிக அன்பு வச்சுருக்கீங்களா, மனைவிக்கும் கணவனுக்கும் பயங்கர இடைஞ்சலை கொடுப்பார். அப்போது உங்களை எங்கே அடித்தா வலிக்குதுன்னு இந்த சனி பகவானுக்கு மட்டுமே ஒரு தெரிஞ்ச அமைப்பை மிகவும் கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க இந்த ஜென்ம சனி அமைப்பு. இந்த ஜென்ம சனி அமைப்பை இப்போது நீங்கள் டோட்டலாக ரிலீஃப் ஆகுறீங்க. 7.5 சனியுடைய தாக்கம் இருந்து தான் தீரும். இருந்தாலும் இந்த ஜென்ம சனியிலிருந்து நீங்கள் டோட்டலாக ரிலீஃப் ஆகிறது உங்களுக்கு அபாடா அப்படிங்கிற ஒரு காலகட்டங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நண்பர்களை புரிஞ்சிருப்பீங்க, மனைவியை புரிஞ்சிருப்பீங்க, தாய் தந்தையரை புரிஞ்சிருப்பீங்க, சொத்து பத்துக்கள்லாம் என்ன, அதாவது சொந்தங்கள் எந்த அளவுக்கு பணத்தின் மேலே முக்கிய குறியாக இருக்காங்கங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. உங்களை பற்றியே நீங்கள் நல்ல ஒரு செல்ஃப் அனலைஸ் ஆகிருக்குங்க உங்களுக்கு. ஆமாங்க, கட்டாயம் இந்த செல்ஃப் அனலைஸு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அப்போது அதை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஜென்மத்தில் உட்காரும்போது தான் இது அத்தனையுமே கை வரும். அப்போ பார்த்திங்கன்னா யார் சொந்தம், யார் பந்தம், யார் பணம்னா என்ன, சொந்தக்காரங்க, அதை எல்லா விஷயமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குங்க. அப்போது வாழ்க்கையை ஒரு நேர்த்தியாக எடுத்துட்டு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த 7.5 சனி அமைப்பில் இந்த ஜென்ம சனி அமைப்பு தேவைப்படுதுங்க. அப்போ இது எல்லாமே கிளியர் ஆகி உங்களை ஒரு நல்ல ஒரு இன்று தான் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சனி பகவான் விட்டு விலகிறாருங்க. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நேர்த்தியான வாழ்க்கை சம்பவங்களை
செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைச்சிருக்குங்க. அப்போ நீங்கள் எல்லா விஷயத்திலும் இருந்து வந்த நெகட்டிவெல்லாம் மாறி பாசிட்டிவாக ஆகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து மார்ச் ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு உங்களுடைய காரியத்தில் எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் மட்டும் கொண்டு போவீங்க. இருந்தாலும் இப்போ 7 சனி அமைப்பு முற்றிலும் விலகாத அமைப்பு தான். இருந்தாலும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் விலகுங்க. உடனே எடுத்தோடனே சுவிட்ச் போட்ட மாதிரி விலகிறாது. அப்போ பொருளாதாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல விதமாக தெரியும். ஆனால் உயிர் உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னா உயிர் உறவுகள் இழந்தவங்க அது திரும்ப வராது. ஆனால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது உங்களுக்கு கண் முன்னே அப்பட்டமாக காட்சி தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசியை குரு பயிற்சிக்கு அப்புறமே பார்க்கறக்க ஆரம்பிச்சுக்குவார். அப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த கும்பராசிக்கு அமையுதுங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் ராசியை குரு பார்க்குறது பொருளாதாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு தொய்வில்லாமல் அப்படியே முன்னேறதை நீங்களே உணர்வீங்க. அப்படிங்கிறது தான் உங்களுடைய அமைப்புங்க. இருந்தாலும் புதிய முதலீடு, புதிய முயற்சி இதுக்கெல்லாம் உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கீழ்கண்ட நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஊக்கசக்தியாக இந்த உங்களுடைய சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக புதிய முதலீடுகளில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.